இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஓஹோ, அந்த ராணியும் பொம்மையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு மடுக்காவ அவங்களுக்கு காவலா வச்சுட்டு போயிருக்காங்களா? ஆமா ஆமா அகோர அதிபதி, சரியா சொன்னீங்க. இவனோட கையாலேயே அந்த எச்சினிய இன்னைக்கு இரவு பலி கொடுக்கணும். அதுக்கு நான் அவன் பக்கத்திலேயே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவன் கூட இருந்தா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும். இந்த காரியத்தை இன்னைக்கு முடிச்சாகணும். அகோர அதிபதிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இன்னைக்கு அந்த காளி பூஜை நடக்காம இருக்கிறதையும் பொம்மி ராணி 2 பேரையும் உங்க கையால அழிய போறதையும் நான் உங்க கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இப்பல இருந்து நான் உங்க பக்கத்திலேயே இருக்க நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் குருவே. உங்களுடைய சக்திய இந்த அற்ப பிறவி பார்க்கணும். ஒரு மானுட பிறவியா இருந்து இப்ப அகோர அதிபதியா வருங்கால அகோர ராஜகுருவா ஆக போற உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதுக்கு என்ன அனுமதிக்கணும் குருவே. அகோர அதிபதியே, இந்த கமண்டலன் திடீர்னு உங்க கூடவே இருக்கணும்னு சொல்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. அவனை இங்க இருக்க வேணாம்னு சொல்லி முதல்ல அவனை இங்க இருந்து அனுப்பிடுங்க. யோசினி, இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் பெரிய உதவியா இருக்கும். அதனால அவன் நம்ம கூட இருக்கட்டும். நீ சந்தேகப்படுற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. என்னமோ எனக்கு தோணுனது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீ என் கூடவே இருக்கலாம் கமண்டலா. அகோர அதிபதிக்கு மிக்க நன்றி. அடியே எச்சினி, நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றியா? முதல்ல நீ இருக்கிறியான்னு பாரு. இந்த அகோர அதிபதி அவருக்குள்ள இருக்கிற ஒன்ன பலி கொடுத்தாதானே கூடிய சீக்கிரம் நான் மாயலோகத்துக்கு அதிபதியாக முடியும். அதை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. கமண்டலா, நீ இப்ப என்னோட சகுனி ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்ட. இனி எல்லாமே ஆட்டமா ஆட போகுது. அகோர அதிபதியே, இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு.